மக்களே, இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எனக்கு உளுந்தஞ்சோறு கருவாட்டு குழம்பு புரோட்டீனுக்காக 2 எக் எடுத்தாச்சு. ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேட்டிருந்தீங்க, இங்க எல்லாம் நல்ல வெயில். எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படி இருக்கு? கன்னியாகுமரி மாவட்டம். நல்ல மழை எல்லாம் பெஞ்சுட்டு தான் இருக்குது. ஸோ உங்க ஊர்லயே மழை பெய்யணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் சாப்பிடுங்க மக்களே. தேங்க்யூ. எனக்கு குளிக்கவே பிடிக்காதுங்க, ஆனா குளிக்கும் போது இதை பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க காட்டுறேன். குரங்கு மாதிரியே இருக்காங்க. ஏய் குண்டு, என்ன எத்தனை வர கையில? இதுவா? இது சுட சுட பிரியாணி. பிரியாணியா? வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி. ஆமா, தயிர் பச்சடி, முட்டை, அவியல். அவ்வளவுதான். இது எல்லாமே இன்னைக்கு ஸ்பெஷல். ஓகே. 2002 பிறந்தவங்களாம் இங்க வாங்கல. நமக்குலாம் வயசாயிருச்சோ, அதுவும் கல்யாணம் பண்ற வயசு. பொண்ணுங்களாம் ஆன்டிஸ் ஆயிட்டோம், பசங்களாம் ஆங்கிள்ஸ் ஆயாச்சுல. நம்பலனாலும் அதுதான் நெசம். நான் சொல்றதை கேளுங்கள. கல்யாணம் பண்ண சொல்லுவாவ, பண்ணிடாதியல ஏம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்கு மத்தியில நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்ல. இதுல கல்யாணம் பண்ணி ஒரு குடும்பத்தை வேற காப்பாத்தணுமாக்கும். ஏம்னா சிலிண்டர் விலை ஏறி போச்சு, பெட்ரோல் விலை ஏறி போச்சு. இன்னும் என்னென்னலாம் ஏற போதோ எனக்கு ஒன்றும் தெரியலை. ஒன்று பண்ணுங்க, நான் சொல்றதை கேளுங்க, இப்படியே இருங்கள. பார்த்து பத்திரமா இருங்களா. மண்ட பத்திரம். 2002 பயலுகடா. உன் பேர் என்ன? எம்மா எம்மா. சரி. இங்க ஹார்ட் திரிக்கிற சொல்ற. விவசாயம் நம்ம ஏன் முன்னேறாமே இருக்கிறோம் அப்படின்னு தெரியுங்களா? இப்ப உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. ஒரு மாட்டு வியாபாரி வராங்க, ஒரு விலையை கேட்டுட்டு போயிருவானுங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லா வியாபாரியும் பாத்தீங்கன்னா அதே விலைக்கு தான் வந்து கேட்பானுங்க. ஏன்னா எல்லாரும் போன் பண்ணி பேசி வச்சுக்குவாங்க. ஒரு வெங்காயம் மார்க்கெட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம அறுவடை பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்து விதைச்சு அதை அறுவடை பண்ணி கொண்டு போய் 10 ரூபாய்க்கு வாங்குவான் நம்ம கிட்ட பையர். அதை வந்து 40 ரூபாய்க்கு 1 மணி நேரத்துல விற்பான். அவன் புத்திசாலி. நம்ம என்ன பண்றோம்? அந்த தோட்டத்துக்கார வெங்காயம் விதைச்சிட்டா நம்மளும் வெங்காயம் விதைக்கலாம், அந்த தோட்டத்துக்கார வாழை போட்டா நம்மளும் வாழை போடலாம், அந்த தோட்டத்துக்கார கரும்பு போட்டா நம்மளும் கரும்பு போடலாம் அப்படின்னு அவனை பார்த்து போட்டு, ஐயோ அவன் வளர்ந்துட்டா, ஐயோ இவன் வளர்ந்துட்டா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து பொறாமப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு தான் இருக்கிறோம் விவசாயிங்க. நம்ம என்னைக்கு விவசாயம் நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்றோமோ அன்னைக்கு தாங்க விவசாயம் முன்னேறும். நம்மளுக்கு பொறாமப்படுறதுக்கே சரியா போச்சு, அப்புறம் எங்க போய் நம்ம முன்னேறது? வாசு இப்ப ஃபேஸ் ஃபுல்லா அடிக்கடி இந்த மாதிரி பிம்பிள்ஸ் போடுது. ரொம்ப ஹலோ கைஸ், இன்னைக்கு மார்ச் 25, 2026 என்னோட பல்லுக்கு ஃப்ரீடம் கிடைச்சதால லூப்ஸ் மாதிரி வளர்றேன்னு நினைக்காதீங்க. என்னோட பல்ல கம்பி நிக்கு ரிமூவ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அதாவது பல்லு இல்லாத பாட்டி தாத்தெல்லாம் செட்டு பல்லு வச்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் என்னோட அந்த பழைய பல்லு மாதிரி இப்போ நல்லா வரிசையா இருக்கிறது பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஏன் இப்படி வச்சு பேசுறேன்னா, கொஞ்சம் ஷையா தான் இருக்கு. இருந்தாலும் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசை. அண்ட் பல்லு நீங்களும் பார்க்கணுன்னா உங்களுக்கு நான் காமிச்சு தரேன். பார்க்க ரெடியா? தெரியும், பார்க்கறது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் டே இப்படி தான் இருக்கும்னு சொன்னாங்க டாக்டர். போக போக சரியாயிடும்னு சொன்னாங்க. ஸோ யா, ஐ எம் ஸோ ஹாப்பி.